கக்கூஸ் கட்டுவதிலிருந்து மொத்த நிர்வாகமும் என் கண்ட்ரோல் தான் என்று அராஜகம் செய்யும் ஆம்பூர் எம்எல்ஏ பில்வநாதன். ஊதாகரமாகும் திமுகவின் உட்கட்சி மோதல். ஆம்பூர் தொகுதியின் எம்எல்ஏவாக இருப்பவர் திமுக கட்சியை சேர்ந்த பில்வநாதன். இவர் 2019 முதல் தற்போது வரை எம்எல்ஏவாக இருந்து வருகிறார். இவருக்கு போட்டியாக இருப்பவர் அகரம்சேரி சுரேஷ்குமார். இவர் முன்னாள் திமுக எம்பி மற்றும் வேலூர் திமுக மாவட்ட செயலாளர் சண்முகத்தினுடைய மகன். எம்எல்ஏ பில்வநாதனின் செயல்பாடுகளால் ஆம்பூர் தொகுதி மக்களின் மத்தியில் ஆதரவு இழந்திருக்கிறார் எம்எல்ஏ பில்வநாதன். இந்த செய்தி கட்சியின் மேலிடத்திற்கு சென்றிருக்க, எங்கே 2026 சட்டமன்ற தேர்தலில் எம்எல்ஏ சீட் என்னுடைய போட்டியாளர் சுரேஷ்குமாருக்கு போய்விடுமோ என்ற பயத்தில் அவரை எந்த அளவுக்கு மட்டம் தட்ட முடியுமோ அந்த அளவுக்கு மட்டம் தட்டியிருக்கிறார் ஆம்பூர் தொகுதி எம்எல்ஏ பில்வநாதன். அகரம்சேரி சுரேஷ்குமார் 2016 36 ஊராட்சிகளை அடக்கிய மாதனூர் ஒன்றிய செயலாளராக இருந்துள்ளார். இவரிடம் இருந்து 36 ஊராட்சியிலிருந்து 17 ஊராட்சியாக குறைக்கப்பட்டு மீதம் இருக்கும் ஊராட்சிகளை எம்எல்ஏ பில்வநாதன் சார்பாக இருக்கும் ஓய்வு பெற்ற அரசு ஊழியரான ராம்மூர்த்திக்கு வழங்கப்பட்டது. 3 மாதங்களுக்கு முன்பு இவரிடம் இருந்த 17 ஊராட்சிகளிலிருந்து 5 ஊராட்சிகளே ஒதுக்கப்பட்டிருக்கிறது சுரேஷ்குமாருக்கு. அதைத் தொடர்ந்து மீதம் இருக்கும் 12 ஊராட்சிகளை பில்வநாதனின் மச்சான் சீனிவாசனுக்கு ஒதுக்கியிருக்கிறார் ஆம்பூர் எம்எல்ஏ பில்வநாதன். இவரது முக்கிய நோக்கமாக இருப்பது இவருக்கு பின் ஆம்பூர் தொகுதியில் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் தன் மகன் ஏவி அசோக்குமார் வர வேண்டும் என்பது மட்டுமே. எந்த ஒரு கான்ட்ராக்டுகள் வந்தாலும் அது சம்பந்தப்பட்ட சேர்மனிடம் சொல்லாமலும் அது சம்பந்தப்பட்ட வார்டு கவுன்சிலரிடம் சொல்லாமலும் அவருக்கு சொந்தமான உறவினர் மற்றும் அவருக்கு தெரிந்த நபர்களுக்கே அந்த கான்ட்ராக்டுகளை கொடுத்திருக்கிறார் ஆம்பூர் எம்எல்ஏ பில்வநாதன். இதனை அறிந்த அகரம்சேரி சுரேஷ்குமார் சொந்த கட்சிக்காரனுக்கே துரோகம் செய்வது சரியா என்று கேட்டுள்ளார். அதற்கு கக்கூஸ் கட்டுவதிலிருந்து மொத்த நிர்வாகமோ என் கண்ட்ரோல் தான் என்று சொல்லியிருக்கிறார் ஆம்பூர் எம்எல்ஏ பில்வநாதன். நடந்ததை எல்லாம் வைத்து கட்சி மேலிடத்திற்கு புகார் கடிதமாக அனுப்பியிருக்கிறார் அகரம்சேரி சுரேஷ்குமார். அதே மாதனூர் பகுதியில் வைஸ் சேர்மனாக இருப்பவர் பில்வநாதனின் மச்சானின் மனைவி சாந்தி. இப்படி இருக்க கடந்த மார்ச் 14 அன்று பஞ்சாயத்து யூனியன் கவுன்சில் கூட்டம் நடைபெறும் என்று தெரிவித்திருக்கிறார் அகரம்சேரி சுரேஷ்குமார். இவர் தெரிவித்திருந்த மார்ச் 14 தேதிக்கு முன்பே, அதாவது ஒரு நாளுக்கு முன்பே அவசரமாக வைஸ் சேர்மனாக இருக்கக்கூடிய சாந்தி தலைமையிலும் ஆம்பூர் தொகுதி எம்எல்ஏ பில்வநாதன் முன்னிலையில் அவசரமாக கவுன்சில் கூட்டமும் அந்த கவுன்சில் கூட்டத்தின் மூலம் எடுக்கப்பட்ட தீர்மானமும் நிறைவேற்றியிருக்கிறார் ஆம்பூர் எம்எல்ஏ பில்வநாதன். இதனை அறிந்த மாதனூர் சேர்மன் அகரம்சேரி சுரேஷ்குமார் எந்த ஒரு கவுன்சில் கூட்டமாக இருந்தாலும் சரி, அந்த கவுன்சில் கூட்டத்தில் எடுக்கப்படும் தீர்மானங்களாக இருந்தாலும் சரி, ஒரு சேர்மன் தலைமையில் தான் நடைபெறும், சேர்மன் தலைமையில் தான் அந்த ஒப்புதலும் அளிக்கப்படும் என்று தெரிவிக்க, அதையெல்லாம் கண்டு கொள்ளாமல் ஆம்பூர் தொகுதியில் அராஜகம் செய்து வருகிறார் ஆம்பூர் தொகுதி எம்எல்ஏ பில்வநாதன். ஆம்பூர் தொகுதியில் தொடர்ந்து அராஜகம் செய்து வரும் எம்எல்ஏ பில்வநாதன் நடவடிக்கை எடுக்குமா கட்சியின் மேலிடம்?